Guys, welcome on to this channel 12th standing and this video is for you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல நம்ம என்ன பண்ண போறோம் அண்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் செப்டம்பர்ல குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும். ஸோ இப்போ எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது போர்ஷன்ஸை, அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் யூ ஆர் இன் 12th ஸ்டாண்டர்ட், நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதில் படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கணும் அண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி இதெல்லாம் தெரில அப்படின்னா I think this video will give you one of the best idea tip for you to start studying or to go through your success path. And now இப்போ நம்மளுக்கு இந்த மந்த்ல நம்மளுக்கு 30 days இல்லை 31 days இருக்குது. இதில் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சண்டே ஒரு 5 days இருக்குது அண்ட் சாட்டர்டே 5 days இருக்குது. டோட்டலி 10 days. உங்களுக்கு 31 daysல 20 days தான் நீங்கள் என்ன பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வருது, அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேவும் வருது. ஸோ இது ரெண்டுமே ஒரு ஃபெஸ்டிவல் அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு எத்தனை சாட்டர்டேஸ் இருக்குது, சண்டேஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் இது மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப். வி ஆர் ஜஸ்ட் கம் டு தி எண்ட். நம்ம எண்ட் வர வந்துட்டோம். இத்தனை வருஷம் நீங்கள் படிச்சிங்களோ இல்லையோ சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதை பெஸ்ட்டாக நீங்கள் ஸ்கூலையே மறக்காத மாதிரியே நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்காக நீங்கள் ப்ரௌடாகிற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ப்ரௌடாகிறதுக்காக, மற்றவங்களுக்காக இல்லை. ஸோ எப்படி இந்த பிளானை இந்த மந்த்துக்கு கொடுக்குறது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டு பாருங்கள். வேர் வி ஆர், நம்ம எங்கே இருக்கோம், வாட் வி கம்ப்ளீட், நம்ம என்னத்தை முடித்தோம், வாட் வி டூ, நான் என்ன பண்ணுறது, வாட் ஐ ஸ்டார்ட், நான் எதை ஆரம்பிக்கிறது, வேர் ஐ ஸ்டார்ட், நான் எங்கே ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எஸ், நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. இல்லை நான் மிட்டம் போர்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன், அதை திரும்பி பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பதில். இதுவே வாட் வி டூ, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எஸ் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு படிக்கணுமா அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர்றது. வாட் ஐ ஸ்டார்ட், நான் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கரெக்டாக போயிடும். அதுதான் அதோட ஆன்சரு. வேர் ஐ ஸ்டார்ட், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே உங்களுக்கு லேக் ஆகுதோ அங்கே ஸ்டார்ட் ஆகுங்க. எங்கே லேக் ஆகுதுன்னா இல்லை மிட்டம் நான் முடிக்கல, குவார்ட்டர்லிக்கு மிட்டமோட போர்ஷனும் சேர்ந்து தான் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம முழுசாக முடிக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் மிட்டம் போர்ஷன்ஸ் எல்லாமே லைட்டாக நம்ம 12th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபியரில் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே ஓகே, அந்த மாதிரி பேர் சொன்னால் கூட தெரிகிற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மித்தபடி இந்த வரும் சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லார்ஜ் சாப்டர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1 monthல எல்லாமே முடிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பட் ரொம்ப ஹார்ட்லாம் வேண்டாம். ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் முடிஞ்ச மாதிரி இருந்தது, பட் ஃபாஸ்ட்டாக நம்மளை டேஸ் கூட்டிட்டு போகுது. பட் டேஸ் கூட நம்ம போகல, அது முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் திங்க் அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் ஐ கம்ப்ளீட்டட், வாட் ஐ நீட் டு டூ. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் என்ன முடிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கரெக்டான பாதையாக இருக்கும். இதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், இல்லை நான் பயப்படல அப்படிங்கிற ஒரு படிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபியர் வரும். அது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எதுக்கு படிக்கணும், ஃபியர் வரணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். பட் அதையும் நான் இந்த வீடியோவிலேயே நான் சொல்லிட்டு வரேன். ஸ்டார்ட் வித் இன்கம்ப்ளீட் பேஸ்மெண்ட் இன்டு ஸ்ட்ராங் வித் ஸ்ட்ராங் பிளான் ஆர் மெத்தடாலஜி. ஒரு ஸ்ட்ராங் பிளான். ஸோ பிளான்லாம் போட்டால் எப்படி நிற்கும், நான் மொதல் வாரம் நான் அதை யூஸ் பண்ணுவேன், அடுத்த வாரம் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லை. நீங்கள் மற்றவங்க அந்த பிளானும் போடல, அவங்க படிக்கவும் இல்லை அப்படிங்கப்போ அந்த பிளான் அப்படிங்கிறது ஜஸ்ட் தட் மோட்டிவேட் யூ, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஆரம்பித்தா இவ்வளோ முடிக்க முடியுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்படி ரியலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஆமாம் இல்லை இவ்வளோ காலம் இருக்குது, நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி இல்லை பாதி முடித்தா கூட நம்மளுக்கு நான் முடிக்கலை, பாதி தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தோணினாலும் மற்றவங்க அந்த பாதியை கூட முடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அதுதான் சக்ஸஸோட சீக்ரெட் பாத். ஸோ பட் நீங்கள் பிளான்லாம் போடணும் அப்படிங்கிறதுலாம் வேணாம். இன்றைக்கி இதை முடிக்க முடியுமா, இது போதும், இன்றைக்கி இது போதும், இதை படித்தா போதும் அப்படிங்கிற லெவலில் போங்க. இது உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கோ, ஹாஃப்லி எக்ஸாம்லையோ, மிட்டமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதோ அதெல்லாம் ஸ்கூலில் மட்டுமே தான் நம்ம பேசுவோமே தவிர பப்ளிக் எக்ஸாம் மார்க் மட்டும்தான் லாஸ்ட் நேரம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். பட் அங்கே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப் தான். அப்போ நான் லாஸ்ட் டைம் எக்ஸாம்லேயே படித்து எழுதிடுவேனே அப்படின்னா எக்ஸாம் எப்போவுமே மாடரேட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், படித்தது தான் வரும் அப்படிங்கிறது இல்லை. இதுவே நம்மளுக்கு அந்த கொஷின் படித்தது வந்திருந்தது அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருந்தது தெரியுமா, படித்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மாடரேட்னா பரவாயில்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஹார்ட்னா
கஷ்டம்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. யாருமே நீங்கள் கஷ்டப்பட்டதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்படலாம். எதுக்காக அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கு மாட்ரேட்டாக எழுதுனது கூட உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா மற்றவங்க கூட அந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். பட் இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஆன் த ஏஜில் நம்ம இருக்கும்போது. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வாட் டு யூ நீட் டு டூ? இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்னெல்லாம் தெரியணும்? ஃபர்ஸ்ட் சிலபஸ் தெரியணும். உங்களுக்கு 2 வால்யூம் ஃபிசிக்ஸில் இருக்கும், 2 வால்யூம் கெமிஸ்ட்ரி, 2 வால்யூம் மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, அண்ட் ஆல்சோ அதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பயாலஜியில் ஜுவாலஜி, பாட்னி வரும். அண்ட் இங்கே 4 சப்ஜெக்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், லாங்குவேஜ்க்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கிளாரிட்டி இங்கே வரணும். ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு பேராமெடிக்கல் மெடிக்கல் கோர்சஸ்க்கு போகணும் அப்படின்னா பயாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது வந்து நம்ம இந்த ஏஜில் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுக்காக கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்க. மேக்ஸிமம் நம்ம இன்ஜினியரிங் எடுப்போம், இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஎஸ்சி முடிப்போம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், எதுலனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுடைய மார்க் தான் தேவை. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் சொல்லும்போது நீங்கள் இனி அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகும்போது நிறைய பேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான் போவீங்க. பிகாஸ் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் தெரில. அதுக்காக கஷ்டப்படுறதும் நம்ம நினைக்கிறது கிடையாது. இன்ஜினியரிங் தான் நம்ம போவோம். அதுக்கு ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேக்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ் எடுப்பாங்க, ஃபிசிக்ஸில் பாதி மார்க், அதாவது 100ல் 50 ஆகும். அண்ட் கெமிஸ்ட்ரியில் 100க்கு பாதியும் 50ன்னு சொல்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 100 மார்க்ஸ்க்கும் அண்ட் மேக்ஸோடைய ஃபுல் மார்க் 100 மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியில் நீங்கள் போவீங்க. அந்த கேட்டகரியில் 3 ரவுண்டாக பிரிப்பாங்க கட் ஆஃப் ரேஞ்சை. அந்த கட் ஆஃப் ரேஞ்சு 3ஆக பிரித்து 3 ரவுண்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்கள எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னா 170லேருந்து 200ல் உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்னு பிரிப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை எடுத்துக்கிடுவாங்க. ரவுண்ட் 2 அவங்க வச்சுருக்க மிச்சத்தை தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி ரவுண்ட் 3 அவங்க எல்லோரும் எடுத்திருப்பாங்க, அதை மிச்சம் மீறி என்னமோ நான் காலேஜ் சேரணும் அப்படிங்கிறது இருக்கலாம். இதில் கட் ஆஃப் அதிகமாக எடுக்கணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2வது விஷயம், உங்கள் விருப்பப்பட்ட காலேஜுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி போகணும். ஏன் அந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் லேக் ஆனாலும் உங்களுக்கு காலேஜ் கை கொடுக்குற மாதிரி காலேஜ் வேணும்னா அது பெஸ்ட் காலேஜ் அப்படி தான் சொல்லுவோம். பட் அதுக்கும் நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்னா படிச்சு தான் ஆகணும். இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ், அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டேன். அண்ட் இப்போது உங்களுக்கு ஏன் அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு தெரியும். இப்போ 2 சப்ஜெக்ட் நம்ம விட்டுட்டோம். இல்லை 2 சப்ஜெக்ட்னா லாங்குவேஜஸ், தமிழ் இங்கிலீஷை விட்டுட்டோம். ஏன் தமிழ் இங்கிலீஷ் விட்டுட்டோம்? தமிழ் இங்கிலீஷ் ரோஸ்ட் எழுதுகிற மாதிரி தான். ஆனால் திருத்துறவங்களோட மென்டாலிட்டிக்கு நீங்கள் எழுதியிருக்க கதை வெறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. நான் எல்லாமே பப்ளிக்கு தான் பேசுகிறேன். உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாம் இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் யோர் இன்டர்னல் எக்ஸாம். ஸோ நீங்கள் உங்களுடைய இன்டர்னலுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அலர்ட் மட்டும் தான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் போது நானும் அதை போகிறேன், எழுதுகிறேன், வரேன், வரேன். கடைசி வரை நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. கடைசி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், டென்ஷன் ஆகும். சில பேருக்குலாம் கடைசி நேரம் படிக்கும்போது ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் கூட வரும். பட் மார்க் எடுக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் ஒன்று இருக்குது. இதுவே ஹை ஸ்கோர்னா 600க்கு 500க்கு மேலே எடுக்கணும்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா லாங்குவேஜோட அடி வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் 470 மார்க்கே எடுத்தாலும் கம்மி மாதிரி தான் தெரியும். அது காரணம் லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் நான் 11th 92 எடுத்திருந்தேன் அப்படின்னாலும் 12th கண்டிப்பாக குறையும். ஸோ அதுதான் உங்களுடைய லாங்குவேஜுடைய மார்க் வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்னால் கிராமர்ஸ்லாம் இப்போவுமே பாருங்கள், சில விஷயங்கள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இடியம்ஸ், ஃப்ரேசஸ்லாம் எப்படி படிக்க முடியும்? ஃப்ரேஸில் இருக்கலாம் எக்கச்சக்கம் இருக்குது அப்படின்னா யோசிச்சிங்கன்னா புக்கில் உள்ளதே படிங்க. அதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும். எரிச்சல் வரதான் செய்யும், கரெக்டு தான். தமிழ் படிக்கிறது எரிச்சல் வரதான் செய்யும். சில பேருக்கு தமிழில் எழுத்து பிழை வரலாம், அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக இருக்காது, ஃபாஸ்ட்டாக எழுத மாட்டீங்க. இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம ப்ரெசென்ட்டில் அதை பண்ணாமல் ஃப்யூச்சரில் எக்ஸாமில் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறதா நம்ம தப்பு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு பப்ளிக் நோக்கி மட்டும்தான் சொல்கிறேன். இப்போவுமே எழுதி பழகுங்க. அது மாதிரி எழுதி படிக்கும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக ஹேண்ட் ரைட்டிங் வரும், நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் வரும். ப்ரெசன்டேஷன் நம்மளால் நல்லா பண்ண முடியும். எல்லா கொஷினை எப்படி நம்ம எழுதலாம், மற்றவங்களோட எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இருக்க முடியும். ஒரு கொஷின் படித்தாலும் அந்த உருப்படியாக ஒரு கொஷினை படிக்கிறது. இப்போது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ புக்கை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா யாருமே குறித்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி 1 மார்க்ஸில் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னாலே அதுவே மனப்பாடம் ஆயிரும். அதெல்லாம் நான் ஒரு குட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த புக் எல்லாமே நம்மளுக்கு புக் இருக்குது. கைட் புக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது புக்கில் உள்ளது உங்களுக்கு அந்த கொஷின் கேட்டால ஆன்சர் இருக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். புக்கில் இல்லாத டேர்ம்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னா அவங்களே புக்கில் இருந்து தான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்குறாங்க. ஒரு குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா, என் மார்க்கை நீங்கள் முடிவு பண்ண இடத்துல இருக்கீங்க, பட் நான் எப்படி உங்களை குறைக்க விடுவேன். ஸோ திஸ் இஸ் அ வேர்ட் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப வேர்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் சாப்டர் லாங்கான சாப்டர் அண்ட் ஃபோர்த் சாப்டர் தேர்ட் சாப்டர் லாங்காக இருக்கும். செகண்ட் சாப்டர் ஃபிஃப்த் சாப்டர் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ப்ராப்ளம்ஸும் மேக்ஸிமம் அதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாப்டர்ஸ் ரெண்டுமே ஈஸியானதாக இருக்கும், பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸில் இப்போ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணி போடணுன்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் மீ, ஐ வில் டூ ஃபார் யூ கைஸ். அதே மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை கொஷின் புக் பேக்கை படித்தாலே புக் இன்சைட் படிக்கணுன்னே தேவையில்லை. ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் 2 வருஷமாக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷினே இந்த கொஷின் வரும் அந்த கொஷின் வரும்னு நினச்சிட்டு மற்ற கொஷினை படிக்காமல் நீங்கள் கஷ்டமாக கேட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா திரும்பி பார்த்தா நீங்கள் தான் முட்டாள். பட் உங்கள் முன்னாடி உள்ளதை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. எல்லாமே புக் பேக் முடிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நல்ல மார்க் வந்துடும். கவலையே பட வேண்டாம். சில இடங்களில் யோசிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறைய லெக்சர் வீடியோஸ் பாருங்கள். எந்த சேனலில் ஈஸியாக சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நம்மளுமே சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதுலேயே நீங்கள் என்ன படிக்கணும்னா அந்த யூனிட்டையே நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கடுத்து அந்த புக் பேக் படிச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணணும். நான் இந்த கொஸ்டினே முடிக்கல அப்படின்னா சில இடங்களில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் மார்க் வேணும் அப்படின்னா அதுதான். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இதே சிலபஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் இந்த ரிலேட்டடாக உள்ளதான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, நீட்டோ ஜேஇயோ. பட் இதை கிளாரிட்டியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் உருப்படியாக இருக்கும். உருப்படியாக இல்லாமல் இங்கேயும் மார்க் எடுக்காமல் அங்கேயும் மார்க் எடுக்காமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். டிப்ரெஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வரலாம். என்னடா இது எக்ஸாமாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்களே உங்களுக்குள்ளே படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நீங்கள் கிளியராக இருக்கீங்க, அதை படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் எந்த இடத்துலையும் சந்தேகப்படாதீங்க. இஃப் யூ நீட் எனி கைடன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் மீ, ஐ வில் டூ ஃபார் யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இவ்வளோ தான். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மென்டாலிட்டி ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ விஷயங்களை யோசிச்சிருக்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். இந்த மந்த்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இந்த ஒரு மந்தில் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக படித்தாலும் அந்த எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் அந்த யூனிட்ஸை நம்ம எடுக்க மாட்டோம். பட் அதை எடுத்து என்ன கொஸ்டினாக படிக்கலை அப்படிங்கிறத பாருங்களேன், ரொம்ப நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அந்த யூனிட்டும் சரி அந்த சப்ஜெக்ட்டும் சரி. கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற இதுனா அதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய கொஷின்ஸ் படிக்கிற மாதிரியும் இருக்கும். பட் இட்ஸ் சம்திங் தியரிட்டிக்கல் அப்படின்னா ஈஸி. சம்திங் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸாக இருந்துச்சுன்னா தான் கஷ்டமாக ஃபீல் பண்ணும். பைத்தான் ஈஸி தான், அது ஒரு விஷயம். தமிழ் இங்கிலீஷ் படிக்க மாட்டோம், கடைசி நேரம் கதை எழுதிக்கலாம்னு நினைப்போம். அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மார்க் போடுவாங்களா அப்படின்னா உங்கள் ஸ்டாஃப் போடலாம். பட் வேறு ஸ்டாஃப் அது மென்டாலிட்டியிலேருந்து பார்க்கும்போது தேவையில்லாமல் இவன் கதை எழுதுவான் நான் மார்க் போடணுமா அப்படிங்கிற திங்க் வந்துடக்கூடாது. இங்கிலீஷில் பேராகிராஃப்ஸ் எல்லாமே காமனான பேராகிராஃப்ஸ் படிச்சுக்கோங்க. தமிழ் போர்ஷன் சிலபஸ் கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் படிக்க முடியும். எவ்வளோ நாளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இலக்கணம்லாம் பாருங்கள். கிராமர் இங்கிலீஷில் சும்மா இருக்கும்போது கூட கிராமர் பாருங்கள். சில இடியம்ஸோ ஃப்ரேசல் வெப்ஸோ படிக்க முடிஞ்சால் படிங்க. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இதெல்லாமே படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். புக்கில் உள்ளதே நீங்கள் புரட்டி பார்த்தாலே போதும். இங்கிலீஷில் தமிழெல்லாம் மார்க் குறையாமல் இருக்கும். மேக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வால்யூம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. செகண்ட் வால்யூம் எங்கடா போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் முடிவில் 2 சாப்டர் இருக்கும், போதும்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வரும். ஆனால் இதை இப்போமே தரவு பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்க்காதீங்க. எல்லா சம்ஸ்க்கும் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட் பாருங்கள், அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். என்னதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் டூ ஃபார் யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ வில் கிவ் யூ அ கிளியரன்ஸ். ப்ளீஸ் லைக் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.